வணக்கம். நான் தமிழன்பன். சனிக்கிழமை தோறும் ஆள் பிடிக்கிறார்கள் என்று முன்னாள் அதிமுக அமைச்சர் விமர்சனம் செய்தது போல, இன்றைக்கும் அதிமுகவிலிருந்து பல்வேறு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் கோமதி சீனிவாசன், இயக்குனர் ஆர் வி உதயகுமார் உள்ளிட்ட பல அதிமுக முன்னணியினர், அதாவது ஒன்றிய வட்ட அளவில் ஒரு புகழ்பெற்றிருக்கும் பலர் அந்த கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். அது இன்றைக்கு பனையூர் தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், செங்கோட்டையன் போன்றோர் கலந்து கொண்டு அவர்களை வரவேற்று பொன்னாடை போர்த்தி, தவேக கட்சி துண்டு போர்த்தி எல்லாம் நடந்திருக்கிறது. தேர்தலில் தமிழக வெற்றி கழகமே எதிர்பாராத ஒரு வெற்றியை பெற்று, அந்த கட்சியினரே நினைக்காத வெற்றி, அந்த வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்தவுடன் அவர்களுக்கு ஒன்றும் புரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் என்கிற விமர்சனம் தலைமைச் செயலகத்தில் இருந்து, அங்கு பணியாற்றுபவர்கள் மத்தியிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆட்சி ரீதியாக, அதாவது குருவி தலையில் பனங்காய் என்பது போல் திடீரென வந்த அவர்களுக்கு தமிழ்நாடு ஆட்சியே கிடைத்து விட்டது என்பது அவர்களே எதிர்பாராதது. அதனால் அந்த பெரும் சுமையை சுமக்க முடியாமல் அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற செய்தி. அதற்காக முன்வைத்த காலை பின் வைத்து விட முடியுமா? சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய வெற்றி கிடைத்து விட்டது, எதிர்பாராத வெற்றி கிடைத்து விட்டது. அந்த வெற்றியை அடுத்தடுத்து வருகிற தேர்தல்களில் தக்க வைத்தாக வேண்டும் என்கிற பெரும் கட்டாயம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அவர்கள் பெரிய மாற்றத்தை எல்லாம் செய்து விடுவார்கள் என்று, மக்களிடம் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விடுவார்கள் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இப்பொழுது வரை அப்படி எதுவும் நடக்கவில்லை. அப்படி நடக்கும் என்பதற்கான எவ்வித அறிகுறியும் தெரியவில்லை என்பதுதான் பெருத்த சோகம். இந்த நிலை இப்படியே நீடித்தால் யார் தூக்கி தலையில் வைத்தார்களோ அவர்களே தூக்கி கீழே போட்டு மிதித்து விடுவார்கள். அதாவது தமிழ்நாட்டு மக்கள், தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய தமிழ்நாட்டு மக்கள் தரைக்கு கீழே போட்டு மிதித்து விடுவார்கள் என்கிற அச்சம் தாவேகாவினரிடம் மிக அதிகமாக இருப்பதை உணர முடிகிறது. இன்றைக்கு மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணையும் அந்த நிகழ்வில் பேசிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் கூட, தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் ஒன்றுதான், இரண்டும் ஒரே கொள்கைகளை கொண்ட கட்சி, இவ்விரண்டு கட்சிகளும் இணையும் போது இணைய வேண்டும் என்பதுதான் மக்களின் விருப்பம், நடிகர் விஜய் அவர்களின் விருப்பம், தலைவர் விஜய் அவர்களின் விருப்பம் என்று அவர் பேசுகிறார். அதாவது நாம் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல், தமிழ்நாட்டில் வட்டந்தோறும் கிராமந்தோறும் ஒரு உள்கட்டமைப்பு கொண்ட கட்சி, கிளைகள் கொண்ட கட்சி என்றால் அவை அதிமுகவும் மட்டும்தான். மற்ற கட்சிகள் அனைத்துமே அதற்கு பின்னால் தான் நிற்க வேண்டும். சில மாவட்டங்களில் வலிமையாக இருக்கிற கட்சி, சில ஊர்களில் வலிமையாக இருக்கிற கட்சி என்றுதான் பல கட்சிகள் இருக்கின்றனவே தவிர, தமிழ்நாடு முழுக்க நிறைந்திருக்கிற கட்சி என்று பார்த்தால் திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான். இப்பொழுது திமுகவிற்கு வலிமையான தலைவராக மு.க. ஸ்டாலின் இருப்பதால் திமுகவில் இருந்து பெரிதாக ஆட்களை ஈர்க்க தாவேகாவால் முடியவில்லை. அதே சமயம் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாள்தோறும் பலமிழந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற வகையில் அவர் மீதான விமர்சனங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. அந்த கட்சியிலிருந்து விலகுவோர் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம், தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறார் 10 தோல்வி பழனிசாமி என்கிற விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் இல்லை, அந்த கட்சியினர் மத்தியிலேயே ஆழமாக பதிந்து விட்டது. ஏன் இவர் இப்படி செய்கிறார், தன் குணத்தை மாற்றிக்கொள்ளவே மாட்டேன் என்கிறாரே, இப்படியே போனால் கட்சி என்னாகும் என்று பல மூத்த அதிமுக உறுப்பினர்கள் புலம்புவதை கேட்க முடிகிறது. இப்படி ஒரு வாய்ப்பு இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி மீது அந்த கட்சி தொண்டர்களுக்கே நம்பிக்கை இல்லை என்கிற அரிய வாய்ப்பு கிடைத்திருப்பதால் அதை பயன்படுத்தி அந்த கட்சியிலிருந்து வாரந்தோறும் ஆட்களை இணைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரத்திலும் திங்கள் முதல் வெள்ளி வரை அவர்கள் யாரெல்லாம் இணைய வேண்டும் என்று பேசி வைத்து சனிக்கிழமை அவர்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள்.
அப்படி இணைப்பதற்கு காரணம் இன்றைக்கு ஆதவ அர்ஜுனா அவர்களே குறிப்பிட்டது போல் தாவேகாவும் அதிமுகவும் இணைந்தால் தமிழ்நாட்டில் இதுவரை யாரும் காணாத 99 விழுக்காடு வெற்றியை நாம் உள்ளாட்சி தேர்தல்களில் பெற முடியும் என்று ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியிருக்கிறார். அதிலிருந்து அவர்களுடைய நோக்கம் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதற்கு தங்களுக்கு அவ்வளவு உட்கட்டமைப்பு வசதி இல்லை என்பதை உணர்ந்து உட்கட்டமைப்பு வசதி கொண்ட அரசியல் அனுபவம் மிக்க மக்களை சந்தித்து வாக்கு பெற ஒரு தந்திர உபாயங்களை பின்பற்றக்கூடிய அதிமுகவினரை கையில் வைத்து கொண்டால் நம்முடைய கவர்ச்சியும் அதிமுகவின் கட்டமைப்பும் சேர்ந்து திமுகவை வீழ்த்த பயன்படும், நமக்கு வெற்றி மேல் வெற்றியை பெற்றுத்தரும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் என்பது அப்பட்டமாக தெரிகிறது. இப்படியே தொடர்ந்து அதிமுகவில் இருந்து வாரந்தோறும் ஆட்களை இழுத்து கொண்டே இருக்கிறார்கள். 90 விழுக்காடு அதிமுகவினர் தாவேகாவில் இணைவிருப்பதாக வெளிப்படையாகவே சொல்கிறார்கள். இதற்கு அதிமுகவின் எதிர்வினை என்ன? அவர்கள் அப்படியே அமைதியாக இருப்பதற்கு என்ன காரணம்? ஏன் அவர்கள் எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை என்கிற கேள்வியும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக கேட்கப்படும் கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நடந்திருக்கிற ஒரு நிகழ்வை பார்க்கும் பொழுது அதிமுக பதிலடி கொடுக்க தயாராகி விட்டது என்று புரிகிறது. அது என்னவென்று நான் சொல்கிறேன். அதற்கு முன்பாக இந்த அதிமுகவில் இருந்து ஒரே நாளில் அதிரடியாக நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுகவிலிருந்து ஏராளமானோரை தவேகாவில் இணைக்கப் போவதாக ஒரு செய்தி உலவிக் கொண்டிருந்தது. ஆனால் தேர்தலுக்கு முன்பாக யாருக்கும் தவேகா மீது நம்பிக்கை வரவில்லை என்பதால் செங்கோட்டையனுடைய அழைப்பை அவர்கள் ஏற்காமல் இருந்தார்கள், அல்லது தள்ளி வைத்தார்கள், அல்லது புறக்கணித்தார்கள். தேர்தலுக்கு பின்பாக செங்கோட்டையன் அவர்கள் நினைத்தது வேகமாக நடக்க தொடங்கியது. பலரும் தாமாகவே அவரை தொடர்பு கொண்டு நாங்கள் வருகிறோம், உங்கள் கட்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள், அவரிடம் பேசுங்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டது. அது ஒரு பெரிய ஒரு கூட்டம், ஏற்கனவே அதிருப்தியில் காத்திருந்த கூட்டம் இணைந்த பிறகு ஒரு அமைதி உருவானது. யாரும் எந்த பக்கமும் போகாமல் இருந்தார்கள். இப்பொழுது மீண்டும் செங்கோட்டையன் அவர்கள் களத்தில் இறங்கி அதிருப்தி அதிமுகவினரை எல்லாம் தவேகாவுக்குள் இழுக்கும் வேளையும், அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த மாநகரங்களில் தவேகா பலவீனமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் இருக்கிற அதிமுகவினரை உள்ளே இழுத்து உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆகியனவற்றில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற முனைப்பில் அந்த பகுதியில் இருக்கும் அதிமுகவினரை தொடர்பு கொண்டு அவர் இழுத்து கொண்டிருக்கிறார் என்று அண்மையில் சொல்லப்பட்டது. இந்த தகவல் அதிமுக தலைமைக்கும் தெரியாமலா இருக்கும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமலா இருக்கும். ஆனால் அவர் எவ்வித எதிர்வினையும் மாற்றாமல் அமைதியாகவே இருக்கிறார். ஒரு பக்கம் தன்னுடைய கட்சி தொண்டர்களையே இழந்து கொண்டிருக்கிறார், இன்னொரு பக்கம் கட்சிக்குள் மேலும் மேலும் அதிருப்தி ஏற்படும் வண்ணமே நடந்து கொண்டிருக்கிறார் என்கிற விமர்சனங்கள் அவர் மீது அதிகமாக நாள்தோறும் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்பொழுது அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில் அவர் களத்தில் இறங்கி இருக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களத்தில் இறங்கி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அப்படி என்ன அவர் களத்தில் இறங்கினார் என்று கேட்டால், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்கிற வள்ளுவரின் வாக்குக்கேற்ப, வள்ளுவரின் வாக்கெல்லாம் எடப்பாடி அவர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, அவர் செய்கிற செயல் இது இப்படி இருக்கிறது என்று நான் அதை குறிப்பிடுகிறேன். அதுபோல் இதற்கெல்லாம் மூல காரணம் எங்கிருக்கிறது என்று பார்த்தால், தவேகாவுக்கு ஆட்கள் தேவை, தவேகாவுக்கு ஒரு உட்கட்டமைப்பு தேவை. அது அதிமுகவில் இருக்கிறது. அங்கிருந்து உடைத்து எடுத்து வந்து தவேகாவுக்குள் அதை பொருத்தி கொள்ளலாம் என்கிற வேலையை தீவிரமாக பார்த்து கொண்டிருப்பவர் செங்கோட்டையன் என்பது அவருக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். இப்பொழுது அதை தடுக்க என்ன செய்வது என்கிற சிந்தனையில் ஒரு முடிவுக்கு வந்து களத்தில் இறங்கியிருக்கிறார். இன்றைக்கு ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஈரோடு மாவட்ட அதிமுக பொறுப்பாளர் கே செல்வராஜ் என்பவர் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார். புகார் என்றால் ஒரு அனுமதியை கேட்டு கடிதம் கொடுத்திருக்கிறார்.
அவர் எதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார் என்றால், கோபியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு கோபி காவல்துறையில் அவர் அனுமதி கேட்டிருக்கிறார். காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது. அதனால் மாவட்ட தலைநகரமான ஈரோடு வந்து ஈரோடு காவல் கண்காணிப்பாளரிடம் அவர் அனுமதி கேட்டிருக்கிறார். அவர் அனுமதி கேட்டிருப்பது, ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கேட்டிருப்பது எதற்காக வென்றால், அது செங்கோட்டையனை எதிர்த்து நடத்தப்படும் ஆர்ப்பாட்டம். செங்கோட்டையனை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தும் அளவுக்கு அவர் என்ன செய்து விட்டார் என்றால், கோபி பகுதியில் தேர்தலின் போது போக்குவரத்து துறையில் பணியாற்றும் பணியாளர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்கள் பலமுறை செங்கோட்டையன் அவர்கள் அழைத்தும் அவரை புறக்கணித்துவிட்டு அதிமுகவிற்காக தேர்தல் பணியாற்றியதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் கட்சி ரீதியாக ஒரு தொழிற்சங்கம் வைத்திருப்பார்கள். அந்த தொழிற்சங்க ரீதியாக அவர்கள் தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஈடுபட்டவர்களை குறிவைத்து கணக்கில் கொண்டு அவர்களில் சுமார் 6-7 பேரை அதிரடியாக அடாவடியாக பணியிட மாற்றம் செய்திருக்கிறார் செங்கோட்டையன் என்கிற குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டை ஏனோதானோ என்றெல்லாம் வைக்காமல், செங்கோட்டையன் அவர்கள் போக்குவரத்து துறை தலைமை நிர்வாக இயக்குநரிடம் பேசி, என்னுடைய உதவியாளர் சபேசன் அவர்கள் ஒரு கடிதம் கொடுப்பார், அந்த கடிதத்தில் உள்ள ஆட்களை எல்லாம் இந்தந்த இடங்களுக்கு மாற்றம் செய்து உத்தரவிட வேண்டும் என்று அவர் தொலைபேசியில் பேசினார். அதுபோல் சபேசன் சென்று கடிதம் கொடுத்தார். அதன் விளைவாக அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது அரசியல் காரணங்களுக்காக, தன்னுடைய சுய வெறுப்புகளுக்காக நடந்திருக்கிற இடமாற்றம். இது அரசு துறையில் இவ்வாறு நடப்பது சரியான முறை அன்று. எனவே இதை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்று அதிமுக களமிறங்கி இருக்கிறது. அப்படி நேரடியாக, அதாவது பொதுவாக அரசின் மீது குற்றம் சாட்டி ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தினால் அது விஜய் உட்பட அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால் அவர்கள் அதிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள, அதை நீர்த்து போக செய்ய, அல்லது அதிலிருந்து அதை மடைமாற்ற ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அதை எளிதாக கடந்து விடுவார்கள். அதுவும் அதிமுக போன்ற கட்சி இது ஒரு வட்டார பகுதியினுடைய சிக்கலை எடுத்துக்கொண்டு போராட்டம் நடத்தும் போது அது ஒரு சாதாரண செய்தியாக, சிறு செய்தியாக கூட மாறாமல் போக வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான வேலைகளை ஆளுங்கட்சி எளிதாக செய்யக்கூடும். அதனால் அவர்கள் துல்லிய தாக்குதல் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒட்டுமொத்தமாக தாவேக அரசை குற்றம் சாட்டினால் அது விஜய் உட்பட அனைவரையும் பாதிக்கும். அப்போ ஒவ்வொருத்தராக விலக்கி விஜய் வேண்டாம், மாதவ் அர்ஜுனா வேண்டாம், புஷி ஆனந்த் வேண்டாம், தலைமை அமைச்சர்கள் வேண்டாம், எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு நேரடியாக செங்கோட்டையன் மீது மட்டும் குற்றம் சுமத்தி, அவருடைய நடவடிக்கைகளில் மட்டும் தவறு கண்டுபிடித்து அவர் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேரடியாக அவர் குறித்து களமிறங்கினார், அவர் மீது குறிவைத்து களமிறங்கினால் அதற்கு நிச்சயம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் என்பது அரசியலில் அனுபவமிக்க அனைவரும் உணரக்கூடிய ஒரு நிகழ்வு. எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது அந்த வேலையை செய்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இவர் இப்பொழுது நேரடியாக செங்கோட்டையன் அவர்கள் மீது குறிவைத்து இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார். அதையும் ஒரு செய்தியாக்கி இருக்கிறார் எனும்போது, இதற்கு மேற்கொண்டு எடப்பாடி செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய வெறுப்புக்கேற்ப எந்த வேலையும் அங்கு செய்துவிட முடியாது. சட்ட ரீதியாக என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்ய முடியும். அதை தாண்டி அவரால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதாவது இனிமேல் அவர் நினைத்து அவருக்கு பிடிக்காதவர் என்பதற்காக ஒருத்தரை இடமாற்றம் செய்யவோ, ஒருவரை பணியிடை நீக்கம் செய்யவோ எந்த வேலையும் அவரால் செய்ய முடியாது. ஏனெனில் நாம் கவனிக்கப்படுகிறோம், நம்மை கவனித்து அதிமுக போராட்டம் நடத்துகிறது எனும்போது அது விஜய் அவர்கள் வரைக்கும் செல்லும். அப்படி சென்றால் நான் ஒரு மக்களிடம் சொல்வதற்கு நேர்மாறாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என்கிற அதிருப்தி தம் மீதே வந்துவிடும் என்கிற அச்சம் செங்கோட்டையனுக்கு இருக்கும். அவரும் அனுபவசாலி. அவர் இந்த காயை இப்படி நகர்த்தினால் அடுத்து என்ன நடக்கும் என்பது அவருக்கும் தெரியும். அதை புரிந்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனை குறிவைத்து, அதாவது தாவேக ஆட்சி அல்ல, விஜய் அல்ல, மற்ற அமைச்சர் பெருமக்களை அல்ல, செங்கோட்டையன் அவர்களை மட்டும் குறிவைத்து ஒரு வேலையில் இறங்கியிருக்கிறார். இன்றைக்கு தாவேக ஆட்சியில் நடந்திருக்கிற ஒரு நல்ல விஷயமாக தமிழகம் எங்கும் சொல்லப்படுகிற ஒரு செய்தி, அது எதேச்சையாக நடந்ததோ திட்டமிட்டு நடந்ததோ நடந்திருக்கிறது என்னவென்றால்,
ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆதிக்க செலுத்தக்கூடிய பெரும்பான்மை சாதியினருடைய ஆதிக்கம் தகர்ந்து பிற சாதியினர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினராகி இருக்கிறார்கள், அமைச்சராகி இருக்கிறார்கள் என்கிற ஒரு நல்ல செய்தி உலவிக் கொண்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை எந்த கட்சியாக இருந்தாலும் அது கொங்கு வேளாள கவுண்டர்கள் கட்சி, கொங்கு வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அந்த கட்சியில் போட்டியிடுவார்கள், அவர்களுக்குத்தான் பொறுப்புகள் வழங்கப்படும் என்பது இவ்வளவு நாளும் இருந்து கொண்டிருந்த நிகழ்வு. இப்பொழுது ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு ஆகிய 2 தொகுதிகளிலுமே கொங்கு வேளாள கவுண்டர்கள் இல்லை. ஈரோடு கிழக்கில் வெற்றி பெற்ற பிற சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் அமைச்சராகவும் ஆகியிருக்கிறார் என்பது ஒரு பெரிய மாற்றம். அந்த மாற்றம் அதை அப்படியே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரும், அதாவது ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது KA செங்கோட்டையன் அமைச்சர், இன்னொரு அமைச்சர் ஈரோடு கிழக்கில் வெற்றி பெற்ற விஜய் பாலாஜி அவர்கள். செங்கோட்டையன் எனும்போது அந்த பெரும்பான்மை கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவர் அந்த வழக்கமான ஒரு இடத்தில் அவர் இருக்கிறார். அவர்களுடைய ஆதிக்கத்தை ஒழித்தாக வேண்டும் என்று பிற சமூகத்தினர் காலங்காலமாக யோசித்துக் கொண்டிருப்பார்கள், பேசிக் கொண்டிருப்பார்கள், செயல்படுத்த முனைவார்கள். அவை வெற்றி தரவில்லை. இம்முறை அது நடந்து விட்டது. அது எப்படியோ நடந்தே விட்டது. கொங்கு வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர் அல்லாத ஒருத்தர் ஈரோடு மாவட்டத்தில் அமைச்சராகி இருக்கிறார் என்பது நடந்திருக்கிறது. அதனால் அவர் நான் கவுண்டர் பாலிடிக்ஸ் என்று சொல்கிறார்கள். அதாவது பிராமின் நான் பிராமின் என்பது போல், தலித் நான் தலித் என்பது போல், கவுண்டர் நான் கவுண்டர் என்று ஈரோடு வட்டாரங்களில் பேசிக்கொள்கிறார்கள். நான் கவுண்டர் பாலிடிக்ஸ் செய்கிறார். ஈரோட்டில் கவுண்டர் அல்லாதவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். கவுண்டர்களை மட்டம் தட்டுவது அல்லது புறக்கணிப்பது, ஒதுக்கி வைப்பது போன்ற வேலைகளை விஜய் பாலாஜி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதனால் எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது போல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அதிமுக செங்கோட்டையனை குறிவைக்கும் போது அதற்கு மறைமுகமாக விஜய் பாலாஜி அவர்களுடைய ஆதரவும் இருக்கிறது, அவருடைய சகாக்களின் ஆதரவும் இருக்கிறது என்ற ஒரு தகவலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பான்னு சொல்லிட்டு போகிற மாதிரி தான் எங்கே எல்லா இடங்களிலும் இது நடக்கும். தமிழனுடைய பெரிய தோல்விக்கு காரணமே எதிரிகள் அல்ல, துரோகிகள், இரண்டகர்கள் தான் என்பது உலகம் பூராவும் நடக்கிற செய்தி. அதுபோல் இன்றைக்கு நேற்று வரை நம் கட்சியில் இருந்த செங்கோட்டையன் இன்றைக்கு நமக்கே எதிரியாக போய்விட்டாரே என்று அவரை ஒழித்தாக வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக களமிறங்குகிறார். எடப்பாடி பழனிசாமியை அரசியலிலிருந்தே அகற்ற வேண்டும், அவரை செல்லா காசாக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் தீவிரமாக களமிறங்குகிறார். இவர்கள் இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான். மற்றவர்கள் எல்லாம் கொங்கு வேளாள கவுண்டர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிற நேரத்தில் கொங்கு வேளாள கவுண்டர்களுக்குள்ளேயே ஒரு பெரிய மோதல் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால்தான் நாம் எல்லா இடங்களிலும் சொல்வது சாதி மதம் இவற்றுக்கெல்லாம் முக்கியத்துவமே கிடையாது. அது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்கிற மக்கள் தான் இருக்கிறார்களே ஒழிய அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக வாழக்கூடிய மக்களே கிடையாது. அதை ஒரு சங்கமாக நடத்துகிறவர்கள், அதை பயன்படுத்தி ஏதாவது பொறுப்புக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான் அந்த சாதிய உணர்வை மத உணர்வை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் வெகு மக்களுக்கு அதை பின்பற்றுபவர்களுக்கு எந்த பலனுமே கிடையாது, மாறாக கெடுதல்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றன என்று நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஆனாலும் மற்ற எந்த பெயரை சொல்லி ஒன்று கூடுவதை காட்டிலும் சாதி பெயரை சொன்னால் மிக விரைவாக ஒன்று கூடி விடுகிறார்கள் மக்கள் என்பது கசப்பான ஒரு உண்மை. அதனால்தான் தமிழ்நாடு முழுக்க பறந்திருக்கிற ஒரு கட்சியை விட சில மாவட்டங்களில் வலிமையாக இருக்கிற ஒரு கட்சிக்கு கூடுதல் பலம் கிடைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் என்பதெல்லாம் நாம் கண்கூடாக பார்த்த உண்மை. அதற்கு காரணம் இந்த சாதிய ஒருங்கிணைப்பு மிக எளிதாக இருக்கிறது, சாதியின் பெயரால் ஒன்று கூடுவது மிக எளிதாக இருக்கிறது என்பதால் அது வேகமாக நடக்கிறது என்று பொருள். ஆனால் அந்த சாதி இது போன்ற இடங்களுக்கு தான் பயன்படுகிறதே தவிர அந்த மக்களுக்கு எந்த வகையிலும் பலன் தராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. குறிப்பாக சொல்ல வேண்டாம், இதே கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு ஏழை மாணவர் அந்த கல்வி நிறுவனம், அதே சமூகத்தைச் சேர்ந்தவர் நடத்துகிற கல்வி நிறுவனத்தில் இலவசமாகவோ அல்லது குறைந்த கட்டணத்திலோ படித்து விட முடியுமா என்றால் முடியாது. அது வேறங்க, இது வேறங்க, அந்த நிர்வாகம் வேற, அதில் நம்ம தலையிட முடியாது. ஏன்னா நான் உங்களுக்கு கையிலிருந்து நான் ஒரு பணம் தரேன், நீங்கள் கொண்டு அதை கட்டி சேர்ந்துக்குங்க என்கிற இடத்துக்கு தான் வருவாங்களே ஒழிய
நான் சொல்கிறேன், இந்த சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவன், நன்றாக படிக்கிற மாணவன், வசதி இல்லாமல் இருக்கிறான், எனவே இதற்கு அவனுக்கு இலவசமாக இடம் கொடுங்கள் என்று எந்த நிர்வாகமும் முன் வராது. இது கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் சமூகம் மட்டுமல்ல, எந்த சமூகமாக இருந்தாலும் இப்படித்தான் நடக்கிறது. இங்கே ஏழை பணக்காரன் என்பதுதான் இருக்கிறதே ஒழிய ஜாதிக்கு அந்த இடத்துல முக்கியத்துவம் இருக்காது. அதுதான் இப்பொழுது எடப்பாடி செங்கோட்டையனை அழிக்க வேண்டும் என்று எடப்பாடியை அழிக்க வேண்டும் என்று செங்கோட்டையனும் மோதிக்கொள்கிறார்கள். இருவரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். அதனால்தான் சமூகம் என்பது, ஜாதி என்பது ஒரு கட்டமைப்பு, ஒரு போலியான கட்டமைப்பு. அதன் பின்னால் ஒளிந்து கொண்டு பல சுயநலவாதிகள் தங்களுடைய விருப்பு வெறுப்புகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள், வசதியை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மையை தவிர வெகு மக்களுக்கு அது பயன் தராது என்பதில் மாற்றமில்லை. இன்றைக்கு ஈரோட்டில் நடக்கிற நிகழ்வும் அதுவாகத்தான் இருக்கிறது. இரண்டு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மோதிக்கொள்கிறார்கள். அதே போல் இந்த பக்கம் பார்த்தால் செங்கோட்டையன் தாவேக்காவை சேர்ந்தவர். செங்கோட்டையன் வந்த பிறகுதான் தாவேக்கா கட்சியை ஒரு கட்சியாக மாறியது. அதுவரை ரசிகர் மன்றமாக இருந்தது என்று சொல்லக்கூடிய இடத்தில் அந்த கட்சி இருந்தது. அதனால் தன்னுடைய 50-55 ஆண்டுகால உழைப்பை, அந்த அனுபவத்தை கொண்டு வந்து தாவேக்காவில் இறங்கி வேலை செய்து அந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றவர்களில் செங்கோட்டையன் ஒருவர். அதே கட்சியில் மாவட்ட செயலாளராக இருக்கிற அவர், இன்னொரு அமைச்சர் விஜய் பாலாஜி அவர்கள் அவருக்கு எதிராக செயல்படுகிறார் என்கிற கருத்துக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இங்கு ஜாதியாகவும் ஒரு ஒற்றுமை இல்லை, கட்சியாகவும் ஒரு ஒற்றுமை இல்லை என்பது இதன் மூலம் நமக்கு புரிய வருகிற செய்தி. அவரவர் விருப்பு வெறுப்புகளுக்குத்தான் முன்னுரிமை இருக்கிறதே ஒழிய மற்றபடி கட்சி ஜாதி என்பதெல்லாம் ஒரு ஒரு முகமூடிதானே ஒழிய அது உண்மையான அதற்கு எந்த உயிரும் கிடையாது என்பதையெல்லாம் நாம் மெய்ப்பிப்பதற்கு இந்த நிகழ்வுகள் ஒரு சான்றாக அமைந்திருக்கின்றன. இப்பொழுது கடைசியாக இப்பொழுது என்ன நடக்கிறது? வாரந்தோறும் அதிமுகவை சேர்ந்தவர்களை தங்களுடைய கட்சியிலே இணைத்து கட்சியை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தாவேக்கா நினைக்கிறது. அதற்கு மூல காரணமாக ஒரு இயங்கு சக்தியாக, உந்து விசையாக செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார் என்பதை உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை குறிவைத்து களமிறங்குகிறார். இந்த ஆர்ப்பாட்டத்தோடு நிற்காது. அடுத்து அது நீதிமன்றம், வழக்கு என்று போனால் செங்கோட்டையனுக்கு நெருக்கடிகள் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு அந்த கட்சியில் இருக்கிற இன்னொரு அமைச்சருடைய மறைமுக ஆதரவும் இருக்கிறது என்று சொல்லப்படுவதால் அது செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எச்சரிக்கை அவர் அதை பார்த்து அவரும் அது குறித்து தலைமையிடத்திலே புகார் சொல்லக்கூடும். விஜய் பாலாஜி எப்படி செய்கிறார் என்று சொல்லக்கூடும். ஆனால் விஜய் பாலாஜி செய்கிறார் என்று சொன்னால் அதை அப்படியே தலைமை ஏற்றுக்கொள்ளுமா என்று தெரியாது. இப்படியான இடத்தில் ஒரு இடத்தில் அவர் அமைதியானால் அதிமுகவில் இருந்து தாவேக்காவில் இணையும் நிகழ்வுகள் குறைந்து முற்றாக நின்று போய்விடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். தன்னுடைய பாத்திரத்தில் மிகப்பெரிய ஓட்டை இருக்கிறது. அந்த ஓட்டையை போட்டது யார், அதன் மூலம் ஆட்களை இழுப்பது யார் என்று தெரிந்து முதல் முறையாக எதிர்வினை ஆற்றுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்கிற தகவல் இப்பொழுது வந்திருக்கிறது. இதை முதலில் தன்னுடைய கட்சியை காப்பாற்ற வேண்டும், அதன் பிறகு வலிமைப்படுத்திக் கொள்ளலாம் என்று அவர் நினைத்து இறங்கியிருப்பாரானால் நல்லதுதான். அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமும். இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிற இந்த நிகழ்வு ஒரு பக்கம் தாவேக்கா அரசில் ஒரு அமைச்சரின் தலையிட்டால் சாதாரண தொழிலாளர்கள், நிர்வாக பணியாளர்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் போராட்டம். இன்னொன்று செங்கோட்டையன் இப்படி செய்கிறார் என்று சொல்கிற போராட்டம். இவ்விரண்டையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் எடுத்திருப்பதால் இனி வரும் வாரங்களில் அதிமுகவிலிருந்து தாவேக்காவில் இணைபவர்கள் எண்ணிக்கை குறையும் அல்லது நின்று போகும் என்று அனைவரும் சொல்கிறார்கள். அப்படி நடக்கிறதா என்று பார்ப்போம். அப்படி நடந்தால் இப்பொழுது சொல்வது அப்படியே உண்மை. இல்லை என்றாலும் இதில் 75 விழுக்காடு உண்மை இருக்கிறது, 25 விழுக்காடு கதைகள் இருக்கலாம். அவர்களாக பேசுவது, அதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.